யாக்கோபு பாருங்க, லாபம் 20 வருஷம் 10 முறை சம்பளத்தை மாத்திரம் ஒண்ணும் பேசலையே. இவன் ஒண்ணுமே பேசலையே, ஒண்ணுமே பேசல. இதுதான் உன் ஆடா இருக்கும், ஒண்ணும் பேசல. இதுதான் உன் மந்தையா இருக்கும், ஒண்ணும் பேசல. 20 வருஷம் வந்துச்சு. கர்த்தர் ஒரு நாள் பேசினார், கிளம்பு யாக்கோபு, போவோம் தேசத்துக்கு. இவன் போயிட்டே இருக்கிறான். 3 நாளைக்கு அப்புறம் துரத்துறான் லாபான். இவன் ஒண்ணும் பேசல. இவன் சார்புல கர்த்தர் பேசினார். இவன் சார்புல யாக்கோப்புக்கு நன்மையே அன்றி தீமையை செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு. இவன் பேசிருந்தான்னு வச்சுக்கோங்க, 400 பேரை கூட்டிட்டு வந்தான் லாபான். இது 12 பிளஸ் 4 பிளஸ் 1 மொத்தம் எத்தனை? 17 பேருக்கும் 400 பேர் நின்று சண்டை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? பின்னாடி 400 பேர், முன்னாடி ஏசா கூட்டிட்டு வரான் 450 பேர் நினைக்கிறேன். இவன் சண்டை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இவன் கர்த்தர்கிட்ட போனா, யாப்போக்கு நதி அண்டையில ஒரு ராத்திரி முழுவதும் உட்கார்ந்தான். கர்த்தர் இவனுக்காக வழக்காடினார், கர்த்தர் இவனுக்காக போராடினார். நமக்குள்ள அந்த சண்டை போடுற ஆவி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கர்த்தர் கிரியை செய்யறார், கர்த்தர் இடைப்படுறார், எனக்கு தெரியுது. சண்டை ஆவி வேலை செய்யுது. சண்டை போடாம தூக்கம் வர மாட்டேது. சில ஆளுக்கு நேர்ல சண்டை போட முடியாட்டியும் போன்ல தான் சண்டை ஏற்பேன். நான் கேக்குறேன், என்ன சாதிச்சோம்? கவனிங்க, இது எல்லாரும் இல்ல, எனக்குள்ள இப்படி ஒரு ஸ்பிரிட் இருக்கு. ஒரு சண்டை ஆவி, வாக்குவாதம் பண்ற ஆவி, மூர்க்கத்தனத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கு அப்படின்றவங்க உங்க கையை உயர்த்தி ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே சண்டை போடுற ஆவி என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. ஒரு சாந்தத்தின் ஆவி, ஒரு சாந்தத்தின் ஆவி கேளுங்க ஆண்டவர்ட்ட, கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஒரு சாந்தத்தின் ஆவிய இன்னைக்கு உங்க சன்னிதானத்துல இருந்து நான் பெற்று கொண்டு நீடிய சாந்தத்தோட பொறுமையோட இருக்க, யாக்கோபை போல, யோபுவை போல, ஆண்டவரே தாவீதை போல பொறுமையோடு இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.